அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார்ல ஒருத்தர் சீமான், அன்பு சகோதரர். அவருக்காக ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்த பதிவு. ஏன் எதற்காக அப்படின்னா, நேற்று மேடையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது அதில் பழைய விஷயம். அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதி விஜய் அப்படிங்கிறத விட்டு ஜோசப் விஜய்ன்னு போடுறாராம். இதை அவர் சினிமா துறையில் இருக்கையிலேயே ஜோசப் விஜய்ன்னு போட வேண்டியதானே. இன்றைக்கி என்ன அரசியலுக்கு வந்தோன்னு போடுறாரு. அதுவும் திருச்சி கிழக்கில் போய் நிற்கிறாரு, பெரம்பூரில் நிற்கிறாரு, 2 இடத்துலையும் சிறுபான்மை மக்களை குறி வச்சு வைக்கிறாரு. அதாவது என்ன சொல்ல வராரு புரியுதா அவருக்கு? அவர் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு மத அரசியலை பண்ணுறாரு. அவர் மதத்தினால கிறிஸ்டியன் அப்படிங்கிறனால பெரம்பூர்லேயும் கிழக்குலையும் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த ஒரு 50 ஆண்டு கால 70 ஆண்டு கால இந்த ஜாதி மத இன அரசியலை உடைச்சிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு மாண்புமிகு ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள். அதாவது ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஈன அரசியல் இருக்குல்ல, மத இன அரசியல், கடந்த எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் 2017ஆம் ஆண்டு இந்த மெர்சல் பட விவகாரத்தில் அப்போ தான் அந்த எல்லாருக்கும் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது வெளியில் தெரியும். ஏன்னா உங்கள் அண்ணன் இருக்கார் சீமானண்ணே, உங்களுடைய நண்பர் ஹச் ராஜா, நம்ம ஊருக்காரர் தான், காரைக்குடிக்காரர். அவர் அந்த படத்தும் போது தான் இவரை ஜோசப் விஜய்ன்னு வெளியில்ட்டையும் வச்சு அரசியல் பண்ணார். மத அரசியலை கொண்டு வந்தார். அது மக்கள் மத்தியில் எடுப்பதுங்களே. அப்போவே அண்ணன் அந்த படம் சம்மந்தமாக ஒரு அறிக்கை கொடுத்தேன். அந்த அறிக்கையை இதில் காட்டுறேன். அந்த அறிக்கையில் என்ன போட்டிருக்காரு? ஜோசப் விஜய் தான் போட்டிருக்காரு. எங்கேயுமே தன்னுடைய பேரை மறைக்கவே இல்லை அவர். அதாவது அவருடைய கெசட்டில், அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே அந்த பேர் தான் இருக்குது. அந்த பேர் தான் அரசியலுக்கும் பயன்படுத்துகிறார். ஏதோ அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டீங்க. உங்களை மாதிரி செபஸ்டியனுங்கிற பேரை மறைச்சி இங்கே சீமான்னு சொல்லிவிட்டு மேடைகளில் தமிழ்னு சொல்லிட்டு சுற்றிட்டு தெரியலை. மக்களை நீங்கள் முட்டாளாக்காதீங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஓகேங்களா? எங்கள் அண்ணன் இன்னொன்று சொல்கிறீங்க, திருச்சி கிழக்கில் நின்னார், பெரம்பூரில் நின்னார்னு. ஒன்று சொல்லவா, 234 தொகுதியிலையும் எங்கள் அண்ணன் தான் வேட்பாளர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் 234 தொகுதியிலையும் நின்னார். அப்போது இந்த 2 தொகுதியை தாண்டி இந்த 107 தொகுதியில் ஜெயிச்சமே யாருக்காக ஓட்டு போட்டாங்க? எல்லாமே தளபதிங்கிற ஒரு முகத்துக்காக தான். அப்போது ஜாதியை பார்த்தா எல்லாம் ஓட்டு போட்டாங்க, மதத்தை பார்த்தா எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இந்த 70 ஆண்டமாக நீங்கள் எல்லாம் பண்ணின விஷயங்களெல்லாம் உடைச்சி இன்றைக்கி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மக்களாட்சி தமிழகத்தில் நடக்குது. அதை உருவாக்கி காட்டி அதுக்கு ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்காரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். காரைக்குடியில் டெபாசிட் வாங்க துப்பு கிடையாது. இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த ஜாதி மத இன அரசியல், நீங்கள் ஏற்கனவே இன அரசியல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ ஜாதி மத அரசியலை கொண்டு வரீங்க. இது வெக்கமாக இல்லையா உங்களுக்கு மேடையில் பேசுகிறதுக்கு? எதுக்கிறதுக்கு அரசியல் ரீதியாக கருத்துக்களையோ ஆரோக்கியமான விவாதங்களை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரு மனுஷனை தனிப்பட்ட முறையில் தாக்குறது, மத அரசியலை பண்ணுறது, ஜாதி அரசியலை பண்ணுறது, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க இந்த ஆட்சி மக்களுக்காக எல்லாருக்கும் சமமான ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் மேடைகளில் என்ன வேணால் பேசிட்டு போங்க. உங்கள் நண்பர் ஹச் ராஜா அவரை மாதிரி நீங்கள் இப்போ திரும்ப கிளம்பியிருக்கீங்க. அதாவது சொல்லுவாங்க, பாஜகவோட கைக்கூலி சீமான் அப்படிங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்கள் அண்ணன், உங்கள் நண்பர் ஹச் ராஜா பேசினார், இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, மேடையில் பேசுகிறீங்க. வெக்கமாக இல்லை? திரள் நிதியை திருடி திரள் நிதி எல்லாத்தையும் பிச்சை எடுத்து நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, காரு வாங்குறீங்க, சொகுசாக இருக்கீங்க. இன்னும் உங்கள் கூட இருக்கவங்களாம் ஏமாது ஒரு கூட்டம் உங்களை பற்றி சுற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மையை நினச்சிக்கிட்டு இப்போது தேர்தல் வருது, இடைத்தேர்தலில் புது வேட்பாளர் நிற்க போகிறீங்களா? அதுக்காக இந்த பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அரசியலில் நேரெதிராக நின்று களத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த ஜாதி மத அரசியலை கொண்டு திணிச்சுக்கிட்டு அதை வச்சு அரசியல் பண்ண நினைக்காதீங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. எங்கள் அண்ணன் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தான், அதை மாற்றமே இல்லை. அது அவரும் இல்லைன்னு சொல்லலை. உங்களை மாதிரி செபஸ்டியன் அப்படிங்கிறத பேரை மறைச்சிட்டு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு திரியலான்னு மரியாதையாக தரக்குறைவாக பேசுகிறத நிப்பாட்டிட்டு நாகரிக அரசியலை பண்ணுறதுக்கு முன்வாருங்க. நாகரிகமான கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்ல நாங்களும் தயாராக இருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் அதாவது உங்களுக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் அந்த மத அரசியல்னு கொண்டு வரும்போது தான் நான் அதை சொல்ல வரேன். இந்த பேரை நீங்கள் சொன்னீங்கல்ல, ஜோசப் விஜய் அப்படின்னு, ஜோசப் விஜய் தான். அதுக்கான பதில் தான் நான் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ பதிவிட்டு. ஏன்னா உங்கள் கருத்துக்கு நான் பதில் சொல்லியிருக்கவே மாட்டேன். எங்கள் தலைவரோ எங்கள் நிர்வாகிகளோ யாருமே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் 15 வருஷமாக கத்திக்கிட்டு மட்டும் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு ஒரு எம்பி கிடையாது, ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, ஜெயிக்க போகிறதும் கிடையாது.
கடைசி வரைக்கும் மேடையில் கத்திட்டு போக வேண்டியதான், காதில் கேட்டுகிட்டே போக வேண்டியதான். மக்கள் தெளிவாக இருக்காங்க. நீங்கள் வந்து 8% நீ 6%, 4% நீ அதுக்குமே இல்லாமல் நிற்க போகிறீங்க. நீங்கள் ஒரு காலாவதியான கட்சி. அது மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பேச பேச இருக்கிற 4%ம் 2% மாறினா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போகுது. அண்ணே, நல்ல விஷயங்களை, ஆரோக்கியமான விஷயங்களை நாகரிகமான முறையில் சொல்லுங்கள். அதுக்கான நாகரிகமான முறையில் பதில் சொல்ல இந்த அரசாங்கமும் எங்களது கட்சியும் தயாராக இருக்குது அப்படிங்கிற சொல்லி, கடுமையான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா அதுக்கான பதிலடியை நாங்களும் கொடுப்போம்னு சொல்லியும் இந்த வீடியோ நிறைவு பெற்றுக்கிறேன். நன்றி.